2 நாளா எங்க அண்ணனுடைய உடல்நிலை சரியில்லாம இருந்தனால, கடையில எங்களுக்கெல்லாம் வேலை அதிகமா இருந்துச்சு. எங்களுக்குன்னு சொல்றத விட எங்க அம்மாக்கு தான் சரியான வேலை. காலையிலேயே வியாபாரம்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கு அப்புறமா எங்க அம்மா முன்னாடி, பின்னாடி சைடுன்னு எல்லா இடத்தையும் கூட்டி குமிச்சு தீ வச்சு விட்டாங்க. எங்க அண்ணன் 2 நாளைக்கு அப்புறமா உடம்பு கொஞ்சம் சரியாகி, இன்னைக்கு தான் கடை சரக்கு வாங்க கிளம்பியிருக்கு. இப்ப எங்க அம்மா விளக்கிட்டு இருக்க பாத்திரம்லாம் எங்க அண்ணன் தான் யூசுவலா விளக்கும். எங்க கடைக்கு வந்து இந்த டீ பாத்திரத்த பார்க்குறப்பலாம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்ப எங்க அம்மா விளக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு பாத்திரம். இது வந்து டிகாஷன் கப்பு. இத வச்சு தான் அந்த கதையே. அது என்னன்னா, கரெக்ட்டா 2014 டூ 2017 அந்த பீரியட்ல எக்ஸாக்ட்டா எந்த இயர்ன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நான் அப்போ வந்து பிபிஏ படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் டைமிங் மதியம் 2 மணிக்கு தான். அப்போ மார்னிங் டைமில் நான் லேட்டாக எந்திரிப்பேன். ஆனால் எப்படியாச்சும் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு தான் கிளம்புவேன். அப்போ ஒன் டே நான் இந்த டீ கப் விளக்கிட்டு இருக்கப்போ என் காலேஜ்லேருந்து ஒரு பையன் எங்கள் கடையை தாண்டி பைக்கில் போனான். நான் நைட்டி போட்டு காமெடியாக உட்காந்து விளக்கிட்டு இருந்தேன். நானும் ஹாய் சொல்லி சிரிச்சிட்டு விட்டுட்டேன். அவனும் ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அந்த பையன் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அப்புறம் எப்பவும் போல் நான் மதியம் காலேஜ்க்கு போனப்போ அவனும் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸும் வட்டமாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் போய் நின்ன உடனே அவன் சொன்ன வார்த்தை, நீ எல்லாம் ரோட்டில் உட்காந்து சட்டி சுரண்டிட்டு இருக்க, ஆனால் காலேஜுக்கு வரப்போ உன் ட்ரெஸ்ஸும் வாட்சும் செப்பலும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு கோவம்லாம் வரல. இப்போ எனக்கு கோவம்லாம் கிடையாது. இப்போ கூட அந்த ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை என்னால் இன்னும் மறக்க முடியலை. அது ஆயுசுக்கும் மறக்கவும் மறக்காது. நான் வந்து வீட்டில் எப்படி இருக்கணும், வெளியே எங்கே கிளம்புனாலும் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன், பர்டிகுலர்லி லேடிஸ். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஏளனமாக பேசினா அதே டீ கடையை வச்சு சட்டி சுரண்டி தான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. என்னையே 2 டிகிரி படிக்க வச்சாங்க. அந்த சட்டி சுரண்டி படித்து தான் நான் 2019 கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன். எங்கள் அம்மா ₹1 கூட கடன் வாங்காமல் என்னுடைய மேரேஜை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கும் மேரேஜ் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய வீட்டையும் கட்டணும். அதனால என்னையெல்லாம் எப்போ டீ பாத்திரம் விளக்க சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். யார் பார்த்தாலும் என்ன நினச்சாலும் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்த வழியை மறக்க முடியாது இல்லையா? அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கு இடையில எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்கால் சொல்லி விட்டுருவாங்க போல். கறிக்கடையிலேருந்து அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.